நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போறோம். நிறைய இடங்கள்ல, வீடுகள்ல கேஸ் சிலிண்டர்கள் வெடிச்சிருச்சு. அப்ப எதனால வெடிக்குது? வாட் இஸ் த ரீசன்ஸ் ஃபார் த பிளாஸ்ட்? அப்ப என்னென்ன காரணங்களால வெடிக்குது? அப்போ there are only few reasons to blast. ஒரு சில காரணம் தான் இந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு உண்டான காரணம். அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணணும்னா, அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்துட்டோம் அப்படின்னா இந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதுங்கிறது இருக்கவே இருக்காது. The first reason to avoid the gas cylinder blast. Please come. முதல்ல நம்ம இந்த ஹோஸ் எப்பயுமே இந்த ஹோஸ் விஷயத்துல எல்லாருமே அசால்ட்டா இருந்துடுறாங்க. நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறப்ப இந்த ஹோஸ்ல அங்கங்க வெடிப்புகள் இருக்கு. அந்த வெடிப்புகள் இருக்கவே கூடாது. அது என்னன்னா, மேல இருக்கிற அந்த ஸ்லீப் போயிடுச்சுன்னா எப்ப வேணாலும் வெடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது த நெக்ஸ்ட் ஒன், எங்கேயுமே இந்த ஹோஸ் ரெண்டா மடங்கி இருக்க கூடாது. இந்த மாதிரி ஃப்ளூயண்டா இப்படி போகணும். ஒண்ணு, இது எல்லாம் என்னுடைய அனுபவங்கள்ல இருந்துதான் சொல்றேன். நெக்ஸ்ட், திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ். கேஸ் சிலிண்டரை ஃபர்ஸ்ட் வாங்கின உடனேயும் இந்த இதை நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். நம்ம முன்னாடிதான் இந்த சீலோட தான் கொடுப்பாங்க. சீலோட செக்கான்னு பார்த்தா கொடுப்பாங்க. இந்த மூடிய நீங்க திறந்த உடனேயும் ஈஸியா வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஃபுல்லி சேஃப்டி, நோ ப்ராப்ளம் சிலிண்டர். அப்போ ஒரு சில நேரத்துல இந்த மூடி வரல அப்படின்னா நம்ம அப்பதான் உஷாரா இருக்கணும். அப்போ இந்த வால்வ், திஸ் இஸ் த கேஸ் ரெகுலேட்டர் வால்வ். இந்த வால்வ்ல லீக் வந்துட்டே இருக்கும். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மூடியை நீக்கி வரல அப்படின்னா நீங்க உடனே கான்டாக்ட் யுவர் டிஸ்ட்ரிபியூட்டர் இமிடியட்லி. டோன்ட் டேக் ரிஸ்க் டு யூஸ். த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நம்ம இப்படி கேஸ் லீக் ஆச்சுன்னா, இன்கேஸ் த கேஸ் லீக் ஃப்ரம் வால், அப்படி ஈஸியா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க செக் பண்ணி பாக்குறப்ப கொஞ்ச நேரம் ஒரு தடவை எடுத்து இப்படி பார்த்துட்டு இந்த ரெகுலேட்டர் வந்துருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஃபுல் சேஃப்டி சிலிண்டர். அப்படி வரல அப்படின்னா சில நேரங்கள்ல இந்த வால்வுல லீக் இருந்தது அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் உங்களுக்கு மேல வரவே வராது. எப்படி ஓபன் பண்ணீங்கனாலும் இட் வில் நாட் ஓபன் ஈஸிலி, அப்படியே லாக் ஆகி பிடிச்சுக்கும். அப்போ நீங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா உங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லி இதை நீங்க மாத்திக்க சிலிண்டர். இதுதான் இருக்கிறதுலே பஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான இட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ். இது என்னுடைய அனுபவத்துல இருந்து நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. இதை மக்களுக்கு கொடுக்கணும். ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் மக்களுக்கு அது ரீச் ஆகல சரியா அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் விளக்கமா கொடுக்கலான்னு இப்ப கொடுக்குறேன். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்ளம், த தேர்ட் ஒன் ப்ராப்ளம், திஸ் இஸ் த ஓரிங், ரப்பர் ஓரிங். இந்த ஓரிங்ல இங்க சிறிய டேமேஜ் ஆயிருந்தாவோ ரொம்ப பழைய ஓரிங்கா இருந்தாவோ இந்த ரெகுலேட்டரை நீங்க மாற்றப்ப இது லூஸ் கொடுக்கும். மாட்டி ஓபன் பண்றப்ப இது வழியா அடியில கேஸ் லீக் ஆகும். அப்ப அந்த லீக் ஆகிறப்ப நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. இந்த ஓரிங்க நமக்கு மாத்த நம்ம நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா அவங்க டீலர் இதை உடனே மாத்தி கொடுத்துருவாங்க. நீங்களா இதை ட்ரை பண்ணவோ அந்த சிலிண்டரை யூஸ் பண்ணவோ வேண்டாம். இவ்வளவுதான். இதுல நம்ம ரொம்ப பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹோஸ் ஒரு பாயிண்ட் திருப்பி சொல்றேன். இந்த ஹோஸ் எல்பிஜி ஹோஸா இருக்கான்னு பாத்துக்குங்க, ஐஎஸ்ஐ இருக்காங்கன்னு பாத்துக்குங்க, கிராக் எல்லாம் பாத்துக்குங்க. மாற்றப்ப மடங்கி வரக்கூடாது, அப்படியே ஒரு ஃப்ளோல வரணும், பல்ஜ் ஆகக்கூடாது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ரெகுலேட்டரை ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்றப்ப இந்த மூடி
எடுக்கிறப்ப இந்த மூடி ஈஸியா வந்துருச்சுன்னா இந்த சிலிண்டர் ஓகே. ஈஸியா வராம லாக் ஆகி உள்ள நின்றுச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். இந்த சிலிண்டர் கொடுத்து நீங்க மாத்திக்கிங்க. அவங்க கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து மாத்திடுவாங்க. மூணாவது பாயிண்ட், இந்த ரப்பர் ஓரிங்கு சில நேரத்துல கிராக் ஆயிருக்கும் அல்லது டேமேஜ் ஆயிருக்கும். அப்ப ரெகுலேட்டரை மாற்றப்போ அடியில வந்து கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்லையும் நீங்க இந்த சிலிண்டரை யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு சில ஹிண்ட்ஸை மட்டும் நீங்க ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே எங்கேயுமே இந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறது அப்படிங்கிற ப்ராப்ளம் வரவே வராது. தேங்க்யூ ஃபார் ஆல்.